தெரியாதா? எங்க பாட்டம் முப்பாட்டனுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரிந்து விட்டதா? எங்கள் பெரியார்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிந்து விட்டதா? அப்ப சத்தியத்தின் அளவுகோலாக பெரியார்களை கொண்டு வந்து நிறுத்தினால், முன்னோர்களை கொண்டு வந்து நிறுத்தினால், ஊர் வழக்கத்தை கொண்டு போய் நிறுத்தினால் அது ஆபத்தில் தான் போய் முடியும், நாசத்தில் தான் போய் முடியும். நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் சொல்லி தருகிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் செய்யக்கூடிய இந்த தர்கா வழிபாட்டை தாண்டி அவர்கள் நம்பக்கூடிய பல்வேறு மூட நம்பிக்கைகள் அனைத்துமே காலம் காலமா சொல்லப்படுது. சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குல்ல, திருமணத்தை எடுத்துக்கொண்டால் அதுல பல சடங்கு சம்பிரதாயம், அதுல குறிப்பா நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்க. ஒரு காலத்துல ரொம்ப கூடுதலாக இருந்தது. பிற சமூகத்தை பார்த்து அதில் உள்ள அனைத்தையும் செய்வார்கள். ஆரத்தி எடுப்பாங்க, பாலமரம் நடுவாங்க, வீட்டுல ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போவார் அல்லது வெளியூருக்கு வேலைக்கு போவார். போகும்போது இவங்க வெளியே வருவாங்க. வெளியே வந்து அபசகுணம் ஆயிடக்கூடாது. விதவை பெண்கள் வந்து விட்டால் அபசகுணம். அப்ப யார் வரணும்? நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொண்ட கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாதிரி ஒரு பெண் வரணும். பிற சமூகத்தில் மாங்கல்யத்தோடு உள்ள ஒரு பெண்மணி வர வேண்டும் என்பார்கள். அதை வேறு பாஷையில் சொல்றான். கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹுவின் மகத்தான கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தூத்துக்குடி மாவட்டம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற பிரம்மாண்டமான இந்த மாவட்ட பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில், பொதுக்கூட்டம் என்று பெயரளவில் இருந்தாலும் மாவட்ட மாநாடு போன்று காட்சியளிக்கக்கூடிய மக்கள் திரளிலே நாம் அனைவரும் பெருந்திரளாக பேரார்வத்தோடு பங்கெடுத்துள்ளோம். இந்த தருணத்திலே சத்தியத்தில் சங்கமிப்போம் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டுள்ளது. அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட வாழ்க்கை நெறி இஸ்லாம். அந்த வாழ்க்கை நெறியை ஏற்று அதன் வழி நடப்பவர்களாக உறுதியேற்றி கொண்டவர்கள் முஸ்லிம்கள். இத்தகைய முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சத்தியத்தில் ஒன்றுபட வேண்டும் என்கிற அழைப்பினை விடுக்கின்றான். சத்தியத்தில் சங்கமிப்போம் என்கிற இந்த தலைப்பு நாம் தேர்வு செய்து கொண்ட தலைப்பல்ல. திருக்குர்ஆன் வாயிலாக ஒட்டுமொத்த உலகத்தில் உள்ள முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விடுக்கக்கூடிய செய்தி. அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் அனைவரும் அல்லாஹ்வின் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். வலா தஃபர்ரகு, அதில் பிரிந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் கயிறு என்று அல்லாஹ் குறிப்பிடுவது இந்த தீனுல் இஸ்லாத்தை. நான் உங்களுக்கு வாழ்க்கை நெறியாக வழங்கியிருக்கிற இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பலமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இதில் பிரிந்து நிற்காதீர்கள், மார்க்கத்தில் பிரிந்து நிற்காதீர்கள். முஸ்லிம் என்று உங்களை சொல்லிக் கொண்டதற்கு பிறகு இஸ்லாம் என்கிற இந்த வாழ்க்கை நெறியை உங்கள் வாழ்க்கை நெறியாக, உங்களுடைய இஸ்லாமாக, உங்களது மார்க்கமாக ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு உங்களுக்கு மத்தியில் பிரிவுகள் காணப்படக்கூடாது. இது அல்லாஹ் நமக்கு விடுக்கக்கூடிய செய்தி. மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலா தகூனு கல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வ கானூ ஷியஅன் லஸ்த மின்ஹும் ஃபி ஷைஇன். அல்லாஹ் நபிகள் நாயகத்தை நோக்கி சொல்கிறான், நபியே, தங்களது மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்து விட்டார்களே, அவங்களுக்கு ஒரு மார்க்கம் இவங்களுக்கு ஒரு மார்க்கம் என்று ஒரு சமுதாயம் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மார்க்கத்தை பல்வேறு பிரிவுகளாக பிரித்து கொண்ட கூட்டத்தினரில் நீ ஆகிவிட வேண்டாம். லஸ்த மின்ஹும் ஃபி ஷைஇன், அந்த கூட்டத்தில் எவர்களுடனும் உங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லை. யார் மார்க்கத்தை சம்பந்தம் இல்லாமல் கூறு போட்டுக் கொண்டார்களோ, பல கூறுகளாக பிரிந்து நிற்கின்றார்களோ, நபியே, அவர்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தின் மூலமும் அல்லாஹ் நமக்கு சொல்ல வருகிற மிக முக்கியமான செய்தி என்ன? இஸ்லாம் என்பது நான் வழங்கிய மார்க்கம். நான் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் ஒரே வாழ்க்கை நெறியைத்தானே தந்திருக்கிறேன். எந்த நிலமாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிற மக்களாக இருந்தாலும், உலகத்தில் எந்த மூலைக்கு நீங்கள் சென்றாலும் இஸ்லாம் என்பது ஒன்றுதான். அது ஊருக்கு தக்க, நிலத்திற்கு தக்க, மக்கள் பேசுகிற மொழிக்கு தக்க இஸ்லாமிய மார்க்கத்தில் மாற்றம் கிடையாது. அரபு நாட்டுக்கு ஒரு இஸ்லாம், இந்தியாவுக்கு இன்னொரு இஸ்லாம், இந்தியாவுக்கு ஒரு இஸ்லாம், ஆப்பிரிக்காவுக்கு இன்னொரு இஸ்லாம். உலகத்தில் எந்த நாடாக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிற மக்களாக இருந்தாலும் அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுதான்.
அந்த மார்க்கத்தை கடைபிடிப்பதாக சொல்லக்கூடிய முஸ்லிம்களும் ஒரே கூட்டமாகத்தான் இருக்க வேண்டும், ஒன்றுபட்டவர்களாகத்தான் அவர்கள் சத்தியத்தில் சங்கமித்திருக்க வேண்டும். அவர்களுக்கு மத்தியில் பல பிரிவுகள் இருக்கக்கூடாது. இது அல்லாஹ்வினுடைய கராரான கண்டிப்பான செய்தி. மார்க்கத்தின் பெயரால் பல கூறுகளாக பிரிந்து கிடப்பதை அல்லாஹ் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன? நீங்க உலக அளவில் என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இந்திய அளவில் நாம் ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை. நாம வசிக்கிற தமிழக அளவில் என்று எடுத்துக்கொள்வோம். மார்க்கத்தை கடைபிடிப்பதாக சொல்லக்கூடியவர்கள், இஸ்லாத்தை கடைபிடிப்பதாக சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் பல கூறுகளாக பிரிந்து நிற்கிறார்களா இல்லையா? முஸ்லிம்களிலேயே இந்த மார்க்கத்தை பல கூறுகளாக பிரித்துக் கொண்டு ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு கொள்கையை வரித்துக் கொண்டு அதன் அடிப்படையில் தங்களை அடையாளப்படுத்தக்கூடியவர்களாக, அதன் அடிப்படையில் அவர்கள் செயல்படக்கூடியவர்களாக மாறி நிற்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு சட்டம், இவர்களுக்கு ஒரு சட்டம். முஸ்லிம்களே இன்றைக்கு என்னென்ன குரூப்புகள் எல்லாம் இருக்கிறது. ஷாஃபி, ஹனஃபி, மாலிகி, ஹம்பலி என்று மதுஹபுகளின் பெயரால் பிரிந்து நிற்கிறார்கள். இயக்கங்களின் பெயரால் பிரிந்து இருக்கிறார்கள். அது எந்த இயக்கமாகவும் இருக்கலாம். இயக்கங்களின் பெயரால் அவர்கள் பிரிந்து நிற்பதற்கே கொள்கைதானே ஒரு முக்கிய காரண புள்ளியாக இருக்கிறது. அப்ப ஷாஃபிக்கு ஒரு சட்டம், ஹனஃபிக்கு ஒரு சட்டம். வெவ்வேறு சட்டம் என்றாலே அதனுடைய பொருள் என்ன? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பல கூறா பிரிக்கிறோம்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஷாஃபிக்கு ஒரு இஸ்லாம், ஹனஃபிக்கு ஒரு இஸ்லாத்தியா நான் அனுப்பி இருக்கிறேன். நீங்க பல இயக்கங்களா இருப்பீங்க. சுன்னத்துல் ஜமாத்து, தப்லீக் ஜமாத்து, தௌஹீத் ஜமாத்து, சலஃப் ஜமாத்து, பல்வேறு ஜமாத்துகளாக மக்கள் பிரிந்து கிடக்கின்ற பொழுது அல்லாஹ்வினுடைய கேள்வி என்ன? உங்களுக்கு நான் வழங்கிய சத்தியம் ஒண்ணுதானப்பா, அந்த சத்தியத்தை பின்பற்றுவதாகத்தானே உங்களுக்கு அழைப்பு. அப்படின்னா எல்லாரும் சத்தியத்தின் பக்கம் வந்துவிட வேண்டியதுதானே. அனைவரும் நானும் உங்களுக்கு வழங்கியிருக்கிற கயிற்றை, தீனுல் இஸ்லாம் என்கிற இந்த வாழ்க்கை நெறியை ஒன்று சேர்ந்து பிடித்துக் கொள்ள வேண்டியதுதானே. ஏன் நீங்க வெவ்வேறு ஜமாத்துகளாக உங்களுக்கென்று ஒவ்வொரு கொள்கையை வரித்துக் கொண்டு அதன் பெயரால் பிரிந்து கிடக்கிறீர்கள்? இது அல்லாஹ்வினுடைய கேள்வி. அப்ப அல்லாஹ் இப்படி பிரிந்து கிடப்பதை ஏற்கவே இல்லை. சத்தியத்தின் பக்கம் ஒன்றுபட வேண்டும் என்கிற அழைப்பை அல்லாஹ் விடுக்கிறான். இந்த எண்ணம் எல்லா முஸ்லிம்களுக்கும் இருக்கும். ஆமா, உண்மைதான், வாஸ்தவம் தான். பல குரூப்பா பிரிந்து இருக்க கூடாது, சத்தியத்தில் ஒன்றுபட வேண்டும். ஆனா இப்ப என்ன பிரச்சனை? சத்தியம்னா எது? அதான் பிரச்சனை. சத்தியத்தில் ஒன்றுபட வேண்டும், அது ஓகே. யாரு சொல்றது சத்தியம்? தப்லீக் ஜமாத்து சொல்றது சத்தியமா? அந்த சத்தியத்தில் எல்லாரும் ஒன்றுபட வேண்டுமா? ஷாஃபி, ஹனஃபி என்று பல மதுஹபுகளாக பிரிந்து கிடக்கிறார்களே, அதுல அவர்களில் யார் சொல்வது சத்தியம்? எந்த அமைப்பினர் அல்லது எந்த மதுஹபினர் சொல்லக்கூடிய சத்தியத்தில் நாம் ஒன்றுபட வேண்டும். ஒவ்வொரு தரப்பினரும் ஒவ்வொரு கொள்கையை முன்வைக்கிறார்கள், மார்க்க ரீதியாக ஒவ்வொரு சட்டங்களை முன்வைக்கிறார்கள். இதுல எது சத்தியம்? எந்த சத்தியத்தில் நம்ம எல்லோரும் ஒன்றுபட வேண்டும்? இந்த கேள்வித்தான் சாமானிய மக்களுக்கு இருக்கிறது. இப்ப எது சத்தியம் என்பதை நாம எப்படி அறிந்து கொள்வது? வெளியிலிருந்து நாம யோசிக்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹ் சத்தியத்தில் ஒன்றுபட சொல்கிறான். நமக்கு முன்பாக பல குரூப்புகள் இருக்கிறது, பல இயக்கங்கள் இருக்கிறது, பல மதுஹபுகள் இருக்கிறது. அல்லாஹ் சத்தியத்தில் ஒன்றுபட வேண்டும் என்று சொன்னால் சாத்தியமில்லாத விஷயத்தை அல்லாஹ் சொல்வானா? இன்னைக்கு நம்மள பல பேர் என்ன நினைப்போம்? அதெல்லாம் சாத்தியமே இல்லை, இப்படியே பல குரூப்பா பிரிஞ்சு நாசமா போக வேண்டியதுதான், ஹலாக்கா போக வேண்டியதுதான், வேற வழியே இல்லை என்று நாம நினைப்போம். சாத்தியமே இல்லாத ஒன்றை, எது சத்தியம் என்பதை சத்தியத்தை கண்டுபிடிக்கவே முடியாத சூழ்நிலை இருக்கும் என்றால் அல்லாஹ் இப்படி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பாப்பா எல்லாரும் சத்தியத்தில் ஒன்றுபடுங்கன்னு அல்லாஹ் சொல்றான்னா, அந்த சத்தியத்தை கண்டுபிடிக்கத்தக்க வகையில் சில அளவுகோல்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லியிருப்பான். அல்லாஹ்வின் சட்டங்களை நமக்கு எடுத்து சொல்ல வந்த, அல்லாஹ்வால் தேர்வு செய்து அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருப்பார்கள். அதான் அடிப்படை. சத்தியம் எது சத்தியம் என்பதை கண்டறிவதற்கு திருக்குர்ஆன்ல பல அளவுகோல்களை அல்லாஹ் சொல்கிறான். அதுல பிரதானமானது எது? ஒரு விஷயத்தை வைத்து கூட நீங்கள் முடிவு செய்து விட முடியும். சத்தியம் என்று நாம் ஒன்றை சொல்வதாக இருந்தால் ஒரு தனி நபர் அதை தீர்மானிக்க இயலாது. இவர் தான்ப்பா சத்தியத்தின் அடையாளம்,
இவர் எங்க போறாரோ அங்க நாம போவோம். பள்ளத்தில் விழுந்தா நாமும் விழுவோம். இவர் மலை மேலே ஏறினா நாமும் மலை மேலே ஏறுவோம். இவர் எதை சாப்பிட்றாரோ அதை நாமும் சாப்பிடுவோம். ஒரு நபர் சத்தியத்தின் அடையாளமா இருக்க இயலாது. ஒரு இயக்கம் சத்தியத்தின் அடையாளமா இருக்க முடியுமா? இந்த இயக்கம் தான், இந்த இயக்கம் மட்டும்தான் சத்தியத்தின் அடையாளம். அல்லாஹ் சொல்ல வர்ற அடையாளம் அதுவா? இந்த இயக்கத்தை நான் உங்களுக்கு அடையாளம் காட்டிட்டேன், இந்த இயக்கத்தின் பின்னால் செல்லுங்கள், அதுதான் சத்தியம். ஒரு இயக்கமும் சத்தியத்தின் அடையாளமாக அல்லாஹ் சொல்லவில்லை. அல்லாஹ் சத்தியத்தின் அடையாளமாக சொல்வது எது தெரியுமா? சட்டம் நான் தான், நேர் வழியை நான் கொடுக்கிறதுப்பா. நான் சொல்வதுதான் சத்தியம். நான் சொல்வது மாற்றமாக, நான் சொல்வதற்கு மாற்றமாக வேறு யார் எதை சொன்னாலும் அது அசத்தியம். அல்லாஹ் சொல்லுகிற சத்தியத்தின் அடையாளம் என்ன? நான் சொன்ன நான் பார். உன்னை படைச்சவன் யாரு? உனக்கு இந்த தீனுல் இஸ்லாத்தை தந்தவன் யார்? உனக்கு இந்த குர்ஆனை அருளியவன் யார்? உனக்கு தூதரை அனுப்பி அந்த தூதர் வழியாக நீ செல்ல வேண்டிய பாதையை காட்டி தந்தவன் யார்? அந்த ரப்பு நான் எதை சொல்கிறேனோ அதுதான் சத்தியம். அல்லாஹ் சொல்வதுதான் சத்தியம். அல்லாஹ் சொல்லாம நாம மனிதர்கள் நம்முடைய மனோ இச்சைக்கு தகுந்தவர் நாம இட்டுக்கட்டி சொல்வோமே, ஆனால் அதை அல்லாஹ் சத்தியமா எடுத்துக்கொள்ளவே இல்லை. அது அசத்தியம் என்கிறான். சட்டம் நாளப்பா சொல்லுவான், உனக்கு நீ எப்படி நடக்கணும், உனக்கு எது ஹலாலு எது ஹராமே எல்லாவற்றையும் சொல்வதற்கு தான் நான் இருக்கிறேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பும் போதே இந்த மெசேஜை சொல்லித்தான் அல்லாஹ் அனுப்புனான். ஆதமே அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பும் போது என்னன்னு சொன்னான்? ஆதமே நீங்க போங்க, ஃபைம்மா யஅத்தியன்னக்கும் மின்னி ஹுதன், என்னிடமிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அதான் சத்தியம். ஹுதா என்று அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அல்லவா, நேர்வழி. அதான நேர்வழி, அதான சத்தியம். சத்தியம் என்னிடமிருந்து உங்களுக்கு வரும். உங்களுக்கு அறிவு ஞானம் இருக்கிறது, விசாலமான அறிவு ஞானம் இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு சத்தியத்தை நீங்கள் தேடிவிட முடியாது, நீங்கள் முடிவு செய்யக்கூடாது. நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நீங்கள் எப்படி செயல்பட வேண்டும், நீங்கள் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது, உங்களுக்கு எது ஹலாலு எது ஹராம் எல்லாவற்றையும் நான் சொல்வேன். அல்லாஹ் என்ன, நான் தான் உனக்கு சொல்லுவேங்கிற இடத்துல அல்லாஹ் நிற்கிறோம். நாம் அனைவரும் அல்லாஹ்வின் படைப்பினங்கள் அனைவரும், அது இறை தூதர்களாக இருந்தாலும், இறை தூதர் வழி நடந்த மூமின்களாக நபித்தோழர்களாக இருந்தாலும், இமாம்களாக இருந்தாலும், நாம் பெரிதிலும் மதிக்கக்கூடிய ஷாஃபி, அபூ ஹனீஃபா, மாலிக், அஹ்மத் பின் ஹம்பல் போன்ற இமாம்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரி, அவங்க அனைவரும் அல்லாஹ் சொல்லுவா, நம்ம கேட்கணும். இதுதான் சத்தியம். நான் சொல்லுவோம், நீங்க எல்லாரும் கேளுங்க. சொல்லுகிற இடத்தில் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இருக்கிறான். கட்டுப்படுகிற இடத்தில், அதை கேட்டு செயல் வடிவம் கொடுக்கக்கூடிய இடத்தில் தான் நாம் அத்தனை பேரும் இருக்கிறோம். இதை புரிந்து கொண்டாலே நாம் அனைவரும் சத்தியத்தில் ஒன்றுபட்டு விட முடியும். இந்த அடிப்படை அல்லாஹ் எப்படியெல்லாம் சொல்றான் தெரியுமா? ரசூலுல்லாஹ் மக்காவில், தாம் வாழ்ந்த பூமி மக்கா, அந்த பூமியில் பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்கின்ற பொழுது மக்காவில் அருளப்பட்ட வசனங்களை நீங்கள் பகுப்பாய்வு செய்து பார்த்தால் மிக தெளிவாக தௌஹீதிற்கான கொள்கை முழக்கத்திற்கான பல்வேறு சான்றுகளை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். திருக்குர்ஆனில் பல்வேறு அத்தியாயங்கள் இருக்கிறது. அந்த அத்தியாயங்களை இரண்டு வகை. ஒன்று மக்காவில் அருளப்பட்டது, அல்லது மதீனாவில் அருளப்பட்டது. மதீனாவில் அருளப்பட்ட வசனங்களை எல்லாம் பார்த்தா எல்லாமே சட்டங்கள். பெரும்பாரியாக யூதர்களை எப்படி எதிர்கொள்வது, அவர்களின் பொய் பிரச்சாரத்தை எப்படி முறியடிப்பது, அவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட வேதத்தில் இல்லாதவற்றை இருப்பதாக சொல்லக்கூடிய அவதூறுகளுக்கு எப்படி பதில் சொல்வது, அதற்கேற்ப அல்லாஹ் தயார்படுத்துவான். மதீனாவில் அருளப்பட்ட வசனங்களை நீங்கள் பார்த்தால் அல்லாஹ் நபிகள் நாயகத்துக்கு என்ன சொல்லிக் கொடுப்பான்? யூதன் இப்படி சொல்றான், யூதன் அப்படி சொல்கிறான், இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை அவனுக்கு, அவனுக்கு நீ இந்த பதிலை சொல்லு, யூதர்கள் இந்த மாதிரி சதி பண்றான், அந்த சதியை முறியடிப்பதற்கு இதை செய். முழுக்க முழுக்க பெரும்பாரியாக யூதர்களை எதிர்கொள்வதையும், அங்கே ஆட்சி அமையப்பட்டதற்கு பிறகு அந்த இஸ்லாமிய ஆட்சியை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும் என்பதற்குண்டான சட்டங்களையும், அரசியல் சாசனம் என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த சாசன சட்டத்தையும் அல்லாஹ் சொல்லியிருப்பான். இதை நீங்க மதீனாவில் அருளப்பட்ட வசனங்கள்ல இதை நீங்கள் பார்த்து உணர முடியும். நேர் எதிர்ப்பதமாக துவக்க காலகட்டத்தில் மக்காவில் அருளப்பட்ட வசனங்களை நீங்கள் பார்த்தால் அதில் பெருமளவு அல்லாஹ் கோபப்படுவது கொள்கையை பற்றி. தன்னுடைய அதிகாரத்தை, சட்டம் சொல்லுகிற இடத்துல நான் தானப்பா இருக்கேன், நீ ஏன் சட்டம் சொல்ற அதிகாரத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கிறாய்?
முன்னோர்கள் சொன்னார்கள் என்கிறாய், பெரியார்கள் சொன்னார்கள் என்கிறாய், நீயாக நான் சொல்லாதவற்றையெல்லாம் அல்லாஹ் சொன்னான் என்று இட்டுக்கட்டி சொல்லுகிறாய். இதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான், இதைத்தான் அல்லாஹ் பிடிக்கிறான். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள்ட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சு. அவர்கள் ஒட்டகங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த ஒட்டகங்களை அல்லாஹ்விற்காக என்று நேர்ச்சை செய்வார்கள். இன்னும் சிலவற்றை தாங்கள் வணங்கக்கூடிய பொய்யான கற்சிலைகள், பொய்யான போலி தெய்வங்கள், அவைகளின் பெயரில் நேர்ச்சை செய்வார்கள். அப்படி நேர்ச்சை செய்யும் போது வெரைட்டி வெரைட்டியா பேர் வைப்பான் ஒட்டகத்துக்கு. இந்த ஒட்டகத்துக்கு பேரு பஹீரா, இந்த ஒட்டகத்துக்கு பேரு சாயிபா, இந்த ஒட்டகத்துக்கு பேரு வசீலா அப்படின்னு ஒவ்வொரு பேர் வைப்பான். அந்த பேரு வைப்பதற்கு முன்பே அந்த ஒட்டகத்தின் சில பண்புகளை பற்றி சொல்லுவான். எந்த ஒட்டகத்துக்கு பஹீரா அப்படின்னு பேர் வைப்பா, இது கடவுளுக்காக நேர்ச்சை செய்யப்பட்ட ஒட்டகம், இந்த ஒட்டகத்தில் இனிமே நம்ம பால் கறக்க கூடாது, அவனா முடிவு பண்றது. இந்த ஒட்டகத்தில் இனிமே பால் கறக்க கூடாது, இது பஹீரா அப்படின்னு நேர்ச்சை செய்யறது. இந்த ஒட்டகத்தில் இனிமே நாம பயணிக்க கூடாது, யாருமே பயணிக்க கூடாது, அப்படியே சும்மா சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த ஒட்டகத்தில் நாம டிராவல் பண்ணக்கூடாது, கடவுளின் பெயரால் நேர்ச்சை செய்யப்பட்டவை. இந்த ஒட்டகத்தின் பெயர் சாயிபா. இப்படி ஒவ்வொரு டைப்ல தொடர்ச்சியாக 2 பெண் குட்டிகளை ஈன்றெடுத்தால் அந்த ஒட்டகத்துக்கு ஒரு பேர், தொடர்ச்சியாக 5 ஆண் குட்டிகளை ஈன்றெடுத்தால் அந்த ஒட்டகத்துக்கு பேர். இப்படி பேர் வச்சு இதெல்லாம் நம்ம கடவுளின் பெயரால் நேர்ச்சை செய்கிறோம், இதில் யாரும் பயணிக்காதீங்க, இதில் யாரும் பால் கறக்காதீங்க, கடவுளின் பெயரால் நேர்ச்சை செய்யப்பட்ட ஒட்டகம், இந்த ஒட்டகத்தை அப்படியே விட்டுருங்க, அது போறபடி போகட்டும், மேயிறபடி மேயட்டும், அதை யாரும் கண்டிக்காதீங்க, அடிக்காதீங்க இப்படின்னு சொல்றது. இவ்வாறு அந்த மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள் பாகுபடுத்தி செய்த பொழுது அல்லாஹ் கோவப்படுறான். அதைத்தான் நீங்க கவனிக்கணும். சரி, அவன் அறியாமல் ஏதோ செய்து கொண்டிருக்கிறான், அவன் இஷ்டத்துக்கு ஒவ்வொரு ஒட்டகத்துக்கு பேர் வைத்துக் கொண்டிருக்கிறான், அதனால் நமக்கு என்னன்னு அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் கேட்கிறான், இந்த அதிகாரத்தை உனக்கு யாருடா கொடுத்தான்? இதுல பால் குடிக்க கூடாது நான் சொன்னேனா, இதுல பயணிக்க கூடாதுன்னு நான் சொன்னேனா, என் பேரால் இந்த ஒட்டகத்தை நேர்ந்து விட வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னேனா? மா ஜஅலல்லாஹு மின் பஹீரத்தின் வலா சாயிபத்தின் வலா வசீலத்தின் வலா ஹாமின். அல்லாஹ் பஹீரா என்றோ சாயிபா என்றோ வசீலா என்றோ ஹாம் என்றோ அல்லாஹ் ஏற்படுத்தவில்லை. அப்படின்னா என்ன? இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, இது நீ உருவாக்கி கொண்ட சடங்கு சம்பிரதாயம். நீயே அல்லாஹ் சடங்கு சம்பிரதாயம்ங்கிற அளவுல நிறுத்தி கொள்ளாமல் வலாக்கின்னல்லதீன யஃப்தரூன அலல்லாஹில் கதிப், இவர்கள் அல்லாஹ்வின் மீது என் மீது பொய்யாக இட்டுக்கட்டி சொல்கிறார்கள். நான் என்னமோ அதுல பயணிக்க கூடாதுன்னு நான் சொன்ன மாதிரி என் பேர்ல எதுக்கு நீ இந்த அநியாயத்தை பண்ற? இந்த அக்கிரமத்தையே என் பேரில் செய்கிறாய். உனக்கு நான் இதுல ஹலால் ஹராம்னு சொன்னேனா? அதுல பால் குடிப்பது ஹராம் என்று நான் சொன்னேனா? இதுல பயணிக்க கூடாது ஹராம் என்று நான் சொன்னேனா? அல்லாஹ் கோபப்படுறான். அப்ப அல்லாஹ் நமக்கு சொல்ல வர மிக முக்கியமான மெசேஜ் என்ன? சட்டம் நான்ப்பா சொல்லணும் உனக்கு, நான் சொல்லாம நீயா உன் இஷ்டத்துக்கு முடிவெடுப்பியா? சத்தியம் என்றால் அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வர வேண்டும். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அல்லாமல் நாம நம்முடைய சொந்த யூகங்களின் அடிப்படையிலையும் மனோ இச்சைகளின் அடிப்படையிலையும் முடிவு செய்வோமேயானால் அது சத்தியம் அல்ல, அது அசத்தியம். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான், குல் நபியே நீங்க கேளுங்க, அரஐத்தும் மா அன்ஸலல்லாஹு, அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி இருக்கிற ரிஸ்கை நீங்க பார்க்க மாட்டீங்களா? எவ்வளவு ரிஸ்க் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். ஆனால் அந்த ரிஸ்கில் ஃபஜஅல்தும் மின்ஹு ஹராமன் வ ஹலாலன், நீங்களாக சுயமாக இதனை ஹராம் என்றும் இதனை ஹலால் என்றும் நீங்களாக ஆக்கி கொண்டீர்கள். ஏன்பா இந்த அநியாயம் பண்றேன்? குல் நபியை நீங்கள் கேளுங்கள், அல்லாஹு அதினலக்கும், இதற்கு அல்லாஹ் உங்களுக்கு அனுமதி கொடுத்தானா? எப்படி அல்லாஹ் பிடிக்கிறான் பாருங்க. நீ எப்படி, நான் உனக்கு ரிஸ்க் தந்திருக்கிறேன், நீ சாப்பிடு, நீ ஏன் இஷ்டத்துக்கு ஏன் செய்யற? அதுல என் பேரை வேற சம்பந்தப்படுத்துற, இது ஹராமுங்கிற இது ஹலாலுங்கிற. நபியே அவர்களிடம் நீங்கள் கேளுங்கள், ஹராம் ஹலால் சொன்ன சும்மா விடக்கூடாது. அல்லாஹு அதினலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு இதற்கு அனுமதி தந்தானா? அம்மா அலல்லாஹி தஃப்தரூன், அல்லது அல்லாஹ்வின் மீது நீங்கள் இட்டுக்கட்டி சொல்கிறீர்களா? நீ இட்டுக்கட்டுறப்பா, இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அல்லாஹ் சும்மாவே விடல. அல்லாஹ்வின் பெயரால் செய்யப்பட்ட அத்தனை அனாச்சாரங்களையும் மக்காவில் அதான் நடந்துச்சு. அவனா ஆடை இல்லாம நிர்வாணமா தவா பண்றது, ட்ரெஸ் போடாம வர்றவர்களினுடைய முகம் சுளிப்பு, அதெல்லாம் இல்லை, எல்லாரும் அதில் ஐக்கியமாயிடுறது. ஆடை இல்லாம எப்பா இப்படி நிர்வாணமா தவா பண்றேன்னு கேட்டா அல்லாஹ் தானே சொன்னான். எங்க முன்னோர்கள் எல்லாம் இப்படித்தானே போனாங்க,
அவங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் சொன்னான்ல அப்படிங்கிறது. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் திருப்பி சொல்றான், அல்லாஹ் சொன்னானா இன்னல்லாஹ லா யஅமுரு பில் ஃபஹ்ஷா, அல்லாஹ் மானக்கேட ஏவவே மாட்டான். நீ ட்ரெஸ் இல்லாம சுத்துறதுக்கு எதுக்கு என் பேரை பயன்படுத்துற? நான் அவனுக்கு சொன்னேன். அப்ப நீங்கள் முழுக்க முழுக்க நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, சத்தியம் என்றால் அல்லாஹ் சொல்ல வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் சொல்வது சத்தியத்தின் அடையாளம் அல்ல. வழக்கமாக காலம் காலமாக நம்முடைய ஊர்ல என்ன நடைமுறை இருக்கிறதோ, ஒரு பழக்கம், ஒரு நடைமுறை தொடர்ச்சியா ஒரு ஊர்ல வழக்கத்தில் இருக்கிறதுனாலேயே அது சத்தியம் என்கிற பட்டியலில் போய் சேர்ந்துறார். மக்காவில் அன்றைக்கு இணை வைப்பாளர்கள் என்ன செய்தார்களோ, என்ன பிழை செய்தார்களோ, எந்த பிழை செய்ததை அல்லாஹ் தன்னுடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செய்தானோ, தன் தூதர் மூலமாக எச்சரிக்கை செய்ய சொன்னானோ, அதே பிழை தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவங்களா இஷ்டத்துக்கு சட்டத்தை உருவாக்குறது. அவன் சொன்னான்ல, இது பஹீரா, இது சாயிபான்னு சொன்ன மாதிரி இன்னைக்கு உள்ள முஸ்லிம்கள் என்ன, மொஹர்ரம் மாசம் வந்தா நாங்க மீன் சாப்பிட மாட்டோம். எவையா சொன்னது? மொஹர்ரம் மாசம் வந்தா 10 நாள் என்ன செய்ய மாட்டாங்களா? மீன் சாப்பிட மாட்டாங்க. அது ஏன் சாப்பிட மாட்டேன்? யாரு சொன்ன அவனுக்கு அந்த மாதத்தில் குறிப்பிட்ட சில நாட்கள் மீன் சாப்பிடக்கூடாதுன்னு யாரு சொன்னார்? அப்ப சத்தியம்ங்கிறது அந்த கேள்வி. இந்த சட்டத்தை சொல்வது யார்? அல்லாஹுவா? அதான் முதல் கேள்வி. அல்லாஹ் சொல்வதுதான் சத்தியம். அல்லாஹ் அல்லாம இமாம்கள் சொன்னாங்க, பெரியார்கள் சொன்னாங்க, முன்னோர்கள் சொன்னாங்கன்னா அது சத்தியம் இல்லை. நாம கையில் இருந்து நம்முடைய சொந்த சரக்கை எடுத்து போட்டு அதை மார்க்கமாக ஆக்குவதை அல்லாஹ் விரும்பவில்லை. இப்படியான அனாச்சாரங்கள் தானே நம்ம ஊர்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்கள் இத்தகைய அனாச்சாரத்தில் அல்லாஹ்விற்கு கோபம் ஏற்படுத்தக்கூடிய அனாச்சாரம். இது சாதாரண விஷயம் இல்லை. அவன் ஒரு ஒட்டகத்தில் ஏறி பயணிக்க மாட்டேன்னா அல்லாஹ் சரி அவன் பயணிக்காட்டி அவனுக்கு நமக்கு என்ன நல்லா விட்டானா? அதை ஏன்டா என் பேர்ல சொல்ற? அப்படி சொல்றது நான் உனக்கு ரிஸ்க் தந்த ஒட்டகத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன், போடாதுல. நீ என்ன அந்த ஒட்டகத்தில் போக மாட்டேன் ஹராம்ங்கிற, அதுல பாலை குடிக்க மாட்டேன் ஹராம் என்கிறாய். இந்த அதிகாரத்தை உனக்கு எவன் கொடுத்தா? அல்லாஹ் கேட்கிறான். இதே கேள்வி யாருக்கும் இருக்கிறது. இப்போது இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் முஹர்ரத்தில் நாங்கள் மீன் சாப்பிட மாட்டோம், அந்த மாசத்தில் அதை சாப்பிட மாட்டோம், இந்த மாதத்தில் இதை சாப்பிட மாட்டோம்னு சொன்னா உனக்கும் அந்த கேள்வி இருக்கு. இவர்களா இஷ்டத்துக்கு சொல்றது. பராத் இரவு, சரிப்பா என்ன பராத் இரவுல என்ன? பராத் இரவுல யாசின் ஓத வேண்டும், பராத் இரவில் அதை செய்ய வேண்டும். அது முந்தைய காலத்திலாம் நிறைய. இப்பமெல்லாம் அந்த இரவுகள்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையினால பிரச்சாரங்களின் மூலமா குறைந்து விட்டது. முந்தைய காலத்தில் ரொட்டி சாப்பிட்றதுக்குன்னு ஒரு இரவு, பூரியா ஃபாத்திஹா. அட்டேங்கப்பா, அந்த பூரியா ஃபாத்தியாவில் அவன் தரக்கூடிய பூரியும் அதுக்கு அவன் ஊற்றக்கூடிய பாயாசம், பீரணி என்று சொல்வார்கள்ல, அதெல்லாம் வேற எங்கேயுமே கிடைக்கவும் மாட்டேங்குது. கடையில் கொடுப்பாங்க. அவன் இப்பவும் சொல்றதுக்கு ஆள் இருக்கு, அந்த டேஸ்ட் வரல, அதுக்காக வேண்டி பூரியா ஃபாத்தியாவை கொண்டு வர முடியும். அப்போ பூரியான் ஃபாத்தியா என்று செய்வது பராத் இரவுல, அதுதான் குர்ஆன் அருளப்பட்டது அப்படி சொல்லக்கூடிய சிலர். பராத் இரவுல யாசின் ஓதிவிட்டால், பராத் இரவில் இந்த விசேஷ வணக்க வழிபாட்டை செய்து விட்டால் அல்லாஹ் நமக்கு ரிஸ்க தருவான், பரக்கத்தை தருவான். யாரு சொன்னா உனக்கு? மேராஜ் இரவு, அது எப்போ? ரஜப் மாதத்தின் பிற 27, அதுல தான் மேராஜ் நடந்துச்சு. யார்ப்பா சொன்னா? மேராஜ் கூட்டு போனது யாரு? அல்லாஹ். போனது யார்? டிராவல் பண்ணது யாரு? ரசூலுல்லாஹ். சம்பந்தப்பட்ட 2 பேர்ல உனக்கு சொல்லியிருக்கணும், நீ கூட போனியா? இந்த மாசத்துல தான் ரஜப் மாதத்தின் 27ஆம் நாளில் தான் நடந்தது. மேராஜ் இரவு என்பது குறிப்பிட்ட இந்த நாளில் தான் நடைபெற்றது என்று அந்த பயணத்தை, சரித்திர பயணத்தை, ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் பல்வேறு பாடங்களை, படிப்பினங்களை கொண்டுள்ள அந்த சரித்திர பயணத்தை நிகழ்த்தியவன் அல்லாஹ். அல்லாஹ் சொல்லணும் இந்த மாசத்து தம்பா அது நடந்துச்சு. அல்லாஹ் சொன்னால் நம்ம அப்படி நம்பலாம். அல்லாஹ் அதன் பேரில் சிறப்பு வழிபாடுகளை செய்ய சொன்னால் நம்ம செய்யலாம். முஹர்ரம் மாதத்தினுடைய 10ஆம் நாள்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள், ஃபிரௌன் அழிக்கப்பட்டான். அந்த நாளில் நோன்பு நோக்க வேண்டும் என்று யார் சொன்ன? நாம உருவாக்கி கொண்டோமா? அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்னதான். அல்லாஹ் ரசூல் சொன்னாங்க. இந்த நாள் சரித்திர நாள். இந்த நாளில் தான் இந்த பயணம் நடைபெற்றது. இந்த நாளில் தான் ஃபிரௌனும் அவனுடைய படையினரும் மூழ்கடிக்கப்பட்டார்கள், மூசா நபி காப்பாற்றப்பட்டார். ஆகவே அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய விதமாக மூசா நபி நோன்பு நோற்றார். நாமும் நோன்பு நோக்க வேண்டும் என்று நபி அல்லாஹிம் சொன்னார்கள். அப்ப இப்படி அல்லாஹ் ரசூல் சொல்லாத ஒன்றை நாம நம்முடைய கையிலிருந்து நம்முடைய சொந்த சரக்காக மார்க்கத்தின் பெயரால் சொல்வது அல்லாஹ்விடத்தில் அசத்தியமாக கருதப்படும்.
அப்ப முதல் நாம இதை புரியணும். சத்தியத்துக்கு அளவுகோல் அல்லாஹ். அல்லாஹ் நேரடியா நம்ம கிட்ட சொல்ல மாட்டான், தன்னுடைய தூதர் மூலமா நமக்கு சொல்வான். அப்ப அல்லாஹும் ரசூலும் தான் சத்தியத்தின் அளவுகோல். இன்றைக்கு இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய பல்வேறு அனாச்சாரங்கள், தர்கா, ஊருக்கு ஊர் தர்கா, அங்க பல்வேறு அனாச்சாரங்கள் நடக்குது. அந்த அனாச்சாரங்கள் எல்லாம் எதன் பேரில் நடைபெறுகிறது? அந்த ஊர்ல ஒரு பெரிய மகான் இருந்தாரு, நல்லவர் இருந்தாரு. ஆகவே அவர் மரணித்ததற்கு பிறகு அவர் அடக்கம் செய்த இடத்தை சிறப்புக்குரிய ஒரு இடமாக மாற்றி அங்க போய் சஜிதா செய்கிறது, அவர்களிடத்திலேயே துவா செய்வது, அல்லது அங்கே போய் நின்று கொண்டு அவருடைய சமாதியில் போய் நின்று கொண்டு அவளியாவே எங்களுக்காண்டி அல்லாஹ்விடத்துல பேசுங்க, எனக்கு குழந்தை இல்லை, குழந்தையை தாங்கன்னு அல்லாஹ்ட்ட சொல்லுங்க, எனக்கு நோய் நொடி ஏற்பட்டிருக்கிறது, இந்த நோயை நீக்குமாறு அல்லாஹ்விடத்தில் வேண்டுங்கள், வறுமை ஏற்பட்டிருக்கிறது, என்னுடைய வறுமையை போக்கும்படி அல்லாஹ்ட்ட கொஞ்சம் பேசுங்க. ஒன்று அவடத்திலே கேட்பார். இவர் யாரை அவுலியா மகான் என்று நம்புகிறாரோ அந்த சமாதிக்கு முன்பாக சென்று கொண்டு அங்கேயே கேட்பது ஒரு வகை. இன்னொரு குரூப்பு அங்க போய் நாங்க கேட்கறது இல்லை. அப்ப என்னப்பா யார்கிட்ட போய் கேட்கிற? அங்கே நின்று கொண்டு அல்லாஹ்ட்ட கேட்கும்படி பரிந்துரை செய்யும்படி நாங்க சொல்லுவோம். இப்படி ரெண்டுமே இருக்கிறது. இதுவெல்லாம் சத்தியமா? சத்தியம்னா குர்ஆன்ல இருக்கணும்ல. சத்தியம் என்றால் அல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதரோ சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? ஒரு நல்ல மனிதர் மரணித்து விட்டால், உண்மையிலேயே மகானா இருக்கட்டும், உண்மையிலே இறை நேசரா இருக்கட்டும், அவர் மரணித்ததற்கு பிறகு அவருடைய சமாதியில போய் அவரிடத்தில் பரிந்துரை செய்யும்படி பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுதா? இந்த தர்கா கான்செப்ட்ல என்னென்ன செயல்பாடுகள் நடக்குதோ இதுல ஏதாவது ஒண்ணுக்கு குர்ஆன்ல ஆதாரம் இருக்கா? அல்லாஹ் சொன்னானா? நல்லவங்க அடக்கம் செய்யப்பட்டிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போ, அங்க போய் நின்று துவா செய், அவர்கிட்டயே கேளு, உனக்கு குழந்தை வேணுமா அவர்கிட்டயே கேளு, பிள்ளைக்குட்டி இல்லையே அவர்கிட்ட கேளு, இல்லது என்கிட்ட கேட்கும்படி அவர்கிட்ட போய் நீ வேண்டு. அல்லாஹ் சொன்னானா? இப்பதானே பார்த்தோம், சத்தியத்துக்கு அளவுகோல் அல்லாஹ் ரசூல் சொல்லணும். அல்லாஹ் ரசூல் அப்படி எங்கேயுமே சொல்லலையே. சொல்ல போனால் இந்த கலாச்சாரத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலும் பார்த்தார்கள், மதீனாவிலும் பார்த்தார்கள். இந்த தர்கா கலாச்சாரம் இருக்குல்ல, இது புதுசு இல்லை, இதன் வடிவம் தான் புதுசு. இதற்கான அடித்தளம் மக்காவிலும் இருந்தது, மதீனாவிலும் இருந்தது. மக்காவில் எப்படி இருந்தது? சிலை வழிபாடாக இருந்தது. காபாவுக்குள்ள ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு உள்ளே சென்ற பொழுது அங்கே பல நூறு சிலைகள் இருந்ததே. யாருடைய சிலைகள்? லாத்து, உஸ்ஸா, மனாத் என்று பெயர் வைக்கப்பட்ட சிலைகளும் இருந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தில் சில சிலைகள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் உருவத்தில் சில சிலைகள். அப்ப அந்த சிலையில போய் கேட்கிறாங்க, சிலை வழிபாடாக. இப்ராஹிம் நபி எப்படிப்பட்ட ஆளு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்படிப்பட்டவங்க, மக்காவில் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாம் அறியப்பட்டவர்கள். இப்ராஹிம் நபியை பற்றி மக்காவில் உள்ளவர்கள் அறிவார்கள், அவருடைய பிள்ளைகளை பற்றி மக்காவில் உள்ளவர்கள் அறிவார்கள். அதனால் அவர்களாக கற்பனை செய்து கொண்டோ ஏதோ உருவத்தை சிலையாக வடித்து அங்க போய் கேட்கிறது. இதைத்தான் ரசூலுல்லாஹ் அடிச்சாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்டதும் முதல் வேலை என்ன? எல்லா சிலையும் அடிச்சு துவம்சம் செய்தார்கள். லாத்து உஸாவை மட்டும் அடிச்சு நொறுக்கிட்டு, இப்ராஹிம் நபி சிலை இதை தனியா சிறப்புப்படுத்தி வைங்க, கண்காட்சி அரங்கு மாதிரி தனியா ஒரு அரங்கில் வச்சிருவோம், வர்றவங்கலாம் அதுல துவா செய்யட்டும். இப்ராஹிம் நபிட்ட கேட்கலாம், பிரச்சனை இல்லை. லாத்து உஸாட்ட தான் கேட்கக்கூடாது, இப்ராஹிம் நபி சிலை இடத்துல கேட்கலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிலை இடத்தில் கேட்கலாம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? எல்லா சிலையும் அடிச்சிட்டாங்க. லாத்து, உஸா, மனாத்து போன்ற சிலைகளுக்கு என்ன கதியோ அதே கதிதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிலைக்கும் ஏற்பட்டது, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சிலைக்கும் ஏற்பட்டது. அப்படின்னா என்ன? அல்லாஹ்ட்ட கேளு, இந்த சிலைகள் என்ன கேட்கிறேன்? அத்தனை ஆண்டு கால மக்காவில் நபிகள் நாயகம் செய்த பிரச்சாரம் அதுதானே. அல்லாஹ்ட்ட கேளுப்பா, உனக்கு என்ன வேணுமோ அல்லாஹ்ட்ட கேளு. குழந்தை வேணுமா அல்லாஹ்ட்ட கேளு. அல்லாஹ் உனக்கு என்ன தூரமா இருக்கிறானா? நீ கேட்டா கூப்பிட்டால் உனக்கு பதிலளிக்க மறுக்கிறானா? அல்லது அல்லாஹ்வுக்கும் உனக்கும் ஒரு இடைத்தரகர் வேண்டும் என்று அல்லாஹ் சொன்னானா? அல்லாஹ் அதைத்தானே இடைத்தரகர் இல்லைங்கிறது தானே பெருமையா சொன்னான். ஒய்தா சஅலக இபாதி அன்னி, நபியே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் கேட்பாங்க. மக்காவில் துவக்க காலம், அல்லாஹ்ட்ட நம்ம எப்படி கேட்கறது? கேட்கறதுக்கு எதுவும் ஆள் வேணுமா? இடைத்தரகர் யாரும் இருக்க வேண்டுமா? நம்ம நேரடியாக கேட்க முடியுமா? கேள்வி வரும். அல்லாஹ் சொல்றாங்க, ஒய்தா சஅலக இபாதி அன்னி, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் ஃபஇன்னி கரீப், நான் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு நீ செய்ய வேண்டிய பிரச்சாரம் என்ன? அல்லாஹ் தூரத்தில் இல்லை, உன்னை கண்டுகொள்ளாமல் இல்லை, உன்னுடைய கஷ்டங்களை பார்க்காமல் இல்லை,
உன்னுடைய கோரிக்கைகளை செவிமடுக்காமல் இல்லை, எல்லாவற்றையும் அல்லாஹ் கண்காணித்துக் கொண்டும் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறான். கேட்கறது மட்டும் இல்லப்பா, நீ அல்லாஹ்வை நம்பி கேட்டா உன்னுடைய துஆவிற்கு உன்னுடைய அழைப்பிற்கு அல்லாஹ் பதிலளிக்க தயாராக இருக்கிறான். நபியே இதையும் சொல்லுங்கள், உஜீபு தஅவத தாஇ இதா தஆனி, அவன் என்னை அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு பதிலளிக்க நான் தயார். ஏன்ட்ட கேட்க சொல்லுங்க, நான் பக்கத்தில் இருக்கிறேன்னு சொல்லுங்க. எந்த எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் எந்த இடைத்தரகரும் தேவையில்லைன்னு சொல்லுங்க. எந்த மகானும் தேவையில்லை, எந்த அவுலியாவும் தேவையில்லை, அவங்க மூலமா என்கிட்ட வர வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சிலைகள் தேவையில்லை, இப்ராஹிம் நபி சிலை தேவையில்லை. டைரக்டா என்கிட்ட கேட்க சொல்லுங்க, நான் கொடுத்துக்கிறேன். இதானங்க மக்காவில் நபிகள் நாயகம் செய்த பிரச்சாரம். அதே தானே இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஊருக்கு ஒரு தர்காவை வைத்துக் கொண்டு அவர் மகான், இவர் மகான், இவன் பல பேர் மகான்கிறான். அவங்க எல்லாம் உண்மையில யாருன்னே தெரியல. யார மகான்னு சொல்றாங்கிற ஒரு வரையறையே இல்லை. கொஞ்சம் புத்தி பேதலிச்சு நிலாவையே பார்த்துக்கிட்டு இருந்தா அவனை மகான்கிறாங்க. பெரிய மகான், முக்தி அடைஞ்சிட்டாரு. என்னப்பா முக்தி அடைஞ்சாதான் நிலாவையே வெறிச்சு பார்க்கறான். அவன் பைத்தியம்டா, அவன் லூசா சுத்திக்கிட்டு இருக்கிற அவனை போய் மகான். அவர் மகான்க உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் அல்லாஹ்வின் பெயரால் செய்யறது. அல்லாஹ்வுடைய மகான் அந்த பைத்தியக்கார அல்லாஹ்வுடைய மகான் சொல்றதுக்கு நம்ம யாருங்க? நமக்கு அந்த ரைட்ஸ் இருக்கா? அல்லாஹ் அந்த அதிகாரத்தை கொடுத்தானே. உங்களுக்கு பிடிச்சால் யார் நீங்க சொல்லுங்க, இவர் என்னுடைய நண்பர், உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. எனக்கு பிடித்தால் நான் சொல்லலாம் இவர் என்னுடைய நண்பர், நான் சொல்லலாம், எனக்கு அதிகாரம் இருக்கு. அல்லாஹ்வுக்கு பிடித்தால் யார் என்று சொல்வதற்குரிய அதிகாரம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கா? ஒரு ஒட்டக விஷயத்தை அல்லாஹ் சும்மா விடலை. அல்லாஹ்வுடைய நண்பன், அல்லாஹ்வுடைய வழி என்று நாம இஷ்டத்துக்கு சொல்வதை அல்லாஹ் ஏற்பானா? அல்லாஹ் சும்மா விடுவானா? நீங்களா இஷ்டத்துக்கு, மக்கள் அவர்களாக இஷ்டத்திற்கு. அவர் அவுலியா, பெரிய அவுலியா, இவரா மகான். யானையும் அவுலியா, குரங்கு அவரும் அவுலியா. கேரளாவில் குரங்கு அவுலியா, பீடி குடிக்கிறவன், கஞ்சா குடிக்கிறவன் எல்லாம் அவுலியா தான். சடபக்கீர் அவுலியா பேர் பார்த்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? சடபக்கீர் அவுலியா பேரு. அது எப்படி சடபக்கீர் அவுலியா? வருஷ கணக்கில் குளிக்கிறது இல்லை, முடியெல்லாம் சடையா அழுக்கு சேர்ந்து, அதுக்கெல்லாம் ஒரு ஷாம்பு பாட்டில் பத்தாது. எப்படி ஒரு 10-20 ஷாம்பு பாட்டில் தேவை முடியை லேசுப்படுத்துறதுக்கு. அப்போ குளிக்காம தலையில் அழுக்கு சேர்ந்துக்கிட்டு இருக்கிறான். அவன் அல்லாஹ்வுடைய அவுலியாவா? உனக்கு தெரியுமா? நம்ம முடிவு பண்ண முடியுமா? சரி, அப்படி ஒரு ஆளை உன்னுடைய உயிர் நண்பனா நீ ஏத்துக்கைய, நான் கூட்டு வரேன். இந்த அவுலியா குரூப்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, வருஷ கணக்கில் எவன் குளிக்கலையோ அவனை கூட்டு வந்து உன் வீட்டில் உட்கார வச்சுக்க, உன்னுடைய விட்ட நண்பன் ஆக்கிக்க. சுத்தத்தை கடைபிடிக்கலன்னா நீயே நண்பன் ஆக்குறது இல்லையப்பா. இஸ்லாம் அதைத்தானே சொல்லுது. தூய்மை என்பது ஈமானின் பெரும்பகுதி. அல்லாஹ் தூய்மையை விரும்பக்கூடியவன். அல்லாஹ் எனக்கு தூய்மை தான் பிடிக்கும், எனக்கு அழகு தான் பிடிக்கும் அல்லாஹ் சொல்லிக்கிட்டு இருக்கிறான். இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். பெருமையை பற்றி நபிகள் நாயகம் உரை நிகழ்த்துவார்கள். பெருமை அடிக்கிறது கூடாது, அல்லாஹ்வுக்கு பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சஹாபி கேட்பார், அல்லாஹ்வின் தூதரே, பெருமை கூடாது. நீங்க ஒரு அடியான் தன்னுடைய ட்ரெஸ் அழகா இருக்கணும்னு நினைக்கிறான், தப்பா? அது பெருமையில வந்துடுமா? தான் அணியக்கூடிய செருப்பு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், அது பெருமையில் வந்து விடுமா? தப்பா கேட்கார். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்லப்பா அது தப்பு இல்லை, செருப்பு ட்ரெஸ் எல்லாம் அழகா போட்டுக்கங்க. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால். அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான். நீங்க அணியக்கூடிய ஆடைகளை அழகுபடுத்திக் கொள்ளுங்கள், தவறில்லை. பெண்களுக்கு தனி சட்டம், அவங்க அழகை யாரிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற சட்டம் தனியாக மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு தூய்மை தான் பிடிக்கும், அல்லாஹ் அழகை விரும்புகிறான் என்று சொல்லி தந்திருக்க, இதுதான் மார்க்கத்தில் சத்தியம் என்று இருக்க, இவர்கள் யாரை அல்லாஹ்வுடைய அவுலியா என்கிறார்கள்? கஞ்சா குடிக்கிறவன், பீடி குடிக்கிறவன், தூய்மையின்றி சுற்றி திரிந்து கொண்டிருந்தவர்கள் எப்படி இவங்கெல்லாம் அவுலியாவானாங்க? இதை கேட்டால் எங்க அவுலியாக்களை திட்டுகிறார்கள் அப்படிங்கிறான். நாங்க எங்கடா திட்டணும்? இவன் குரங்கு அவுலியாங்கிறான். ஒரு குரங்கு அவுலியாவான்னு கேட்டா, பார்த்தீர்களா நம்முடைய அவுலியாவை குரங்கு என்கிறான். நீ தாண்டா குரங்கு அவுலியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற. அதை நாங்க கேள்வியா தான் கேட்கிறோம். அவுலியாக்கள் எப்படி திட்ட முடியும்? இறைநேசர்களை எப்படி திட்ட இயலும்? இறைநேசர்கள் யார் என்று நமக்கு தெரியாது. மார்க்கத்தில் யார் யார் இறைநேசர்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதோ அவர்களை திட்டுபவன் ஒரு முஸ்லிமாவே இருக்க முடியாது. இங்க கேள்வி அதுவல்ல, நீங்களா இஷ்டத்துக்கு எப்படி சொல்றீங்க? பொட்டல் புதருக்கு போயிருந்தோம். அங்க ஒரு பிரச்சாரம் நடக்கும்போது போனா உள்ளுக்குள்ள போய் பார்த்தோம்னா அந்த ஒரு தனியா ஒரு இரும்பு கம்பில அடைக்கப்பட்டிருக்கு. என்னவா?
நமக்கு என்ன தேவைங்கிறத அவர்கிட்ட சொல்லிட்டு அங்கே போய் ஒரு பூட்டை மாட்டணுமா, பூட்ட அவுளியா அவர் பூட்டை போய் மாட்டணுமா. மாட்டிட்டு என்ன பண்ணணுமா, சாவி அங்கேயே போட்டு வந்துடணும், நம்ம வீட்டில் கொண்டு வந்துடக்கூடாது. ஏன் அப்பந்தான் அந்த அவுளி அந்த பூட்டை வச்சு சாவியை வச்சு திறந்து உங்கள் கோரிக்கை என்ன, உங்கள் துவா என்ன எல்லாத்தையும் பார்ப்பார். இதெல்லாம் யார் சொல்லித்தந்தா? இதெல்லாம் சத்தியமா? எப்படிப்பட்ட மார்க்கத்தில் இருந்து கொண்டு இப்படி மடமைத்தனமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள். திருவாரூரில் அங்கே ஒரு தர்கா இருக்கு, அவர் ஒரு அவுளியா, அவருக்கு பேர் புர்கா அவுளியா, முட்டாக்கு அவுளியா. இன்னும் நம்ம பாஷையில் சொல்றதா இருந்தால் என்னவா, முட்டாக்கு அவுளியா. எப்போவுமே ஒரு முட்டாக்கு போட்டுக்கிட்டு தான் இருப்பாராம், முகத்தை வெளிப்படுத்த மாட்டாராம். சரி, அவர் முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, வெளிப்படுத்த மாட்டார். அதனால என்ன, முதல் மார்க்கத்தில் பெண்களே முகத்தை மறைக்கிறத பற்றி கடமைன்னு சொல்லலை, பெண்கள் முகத்தை மறைப்பதையே வரவேற்கலை. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்குரிய சட்டமாக மார்க்கம் சொல்லுது. இவர் ஏன் முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிறாரு, அவுளியா முட்டாக்கு அவுளியா இவர் ஏன் இருக்கிறாரு? சரி, அவர் விருப்பத்துக்கு முகத்தை மறைச்சிக்கிட்டாருன்னா அதுக்காக நமக்கு என்ன, நமக்கு அவருக்கு என்ன இருக்கு? அவர்கிட்ட போய் நான் ஏன் துவா செய்யணும்? அவருக்கு ஒரு தர்கா என்று ஒன்றை கட்டிக்கொண்டு அதில் பல்வேறு விதமான வழிபாடுகள், வருஷா வருஷம் சந்தனக்கூடு, வருஷா வருஷம் கொடியேற்ற விழா, வருடா வருடம் பல்வேறு விதமான சடங்கு சம்பிரதாயங்களை அங்கே அரங்கேற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்ப நாம புரிந்து கொள்ளணும், இதெல்லாம் குர்ஆன்ல இருக்கா? சத்தியத்துக்கான அளவுகோல் ஒவ்வொரு முஸ்லிமும் கேள்வி எழுப்பணும். இது அல்லாஹ் சொன்னானா? இதை காலம் காலமாக செய்து கொண்டிருக்கிறோமே, அதுக்கு அப்படி கேட்டோம்னா நாசமா போயிடும். எங்க ஊர்ல பல 100 வருஷமா இதானே இருக்கு, 500 வருட பரம்பரைங்க. அதெல்லாம் எங்க ஊரை அசைக்க முடியாது. காலங்காலமா வழி வழியா எங்க ஊர்ல இதுதான் வழக்கம். அப்படி பெருமை பேசிக்கிட்டு இருந்தா அழிஞ்சு நாசமா தான் போகணும். இதே தான் அவனும் பேசினான். வைதா ஃபாலு ஃபாஹிஷத்தன், அவர்கள் ஏதேனும் ஒரு மானக்கேடான காரியத்தை செய்கின்ற பொழுது, ஏப்பா இதெல்லாம் செய்றீங்கன்னு தூதர் பிரச்சாரம் பண்றார். இது மானக்கேடுப்பா, இது தப்பு, இது அசிங்கம், இதெல்லாம் செய்யாதீங்க, வாங்கன்னு அழைப்பு விடுக்கப்பட்டால் அப்போது அவர்கள் சொல்வார்கள், ஒன்று அல்லாஹ்வே எங்களுக்கு இதை ஏவினான், இது அவர்களுடைய ஒரு வாதம். அல்லது வஜதுனா அலைஹி ஆபாஅனா, எங்கள் முன்னோர்கள் இதை செய்வதை கண்டோம், காலம் காலமே எங்க முன்னோர்கள் இதைத்தானே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்க முன்னோருக்கு தெரியாதா, எங்க பாட்ட முப்பாட்டனுக்கு தெரியாது உங்களுக்கு தெரிந்து விட்டதா, எங்கள் பெரியார்களுக்கு தெரியாதது உங்களுக்கு தெரிந்து விட்டதா? அப்ப சத்தியத்தின் அளவுகோலாக பெரியார்களை கொண்டு வந்து நிறுத்தினால், முன்னோர்களை கொண்டு வந்து நிறுத்தினால், ஊர் வழக்கத்தை கொண்டு போய் நிறுத்தினால் அது ஆபத்தில் தான் போய் முடியும், நாசத்தில் தான் போய் முடியும். நாம் சொல்லவில்லை, அல்லாஹ் சொல்கிறான், நபிகள் நாயகம் சொல்லி தருகிறார்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் செய்யக்கூடிய இந்த தர்கா வழிபாட்டை தாண்டி அவர்கள் நம்பக்கூடிய பல்வேறு மூட நம்பிக்கைகள் அனைத்துமே காலம் காலமா சொல்லப்படுது. சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்குல்ல, திருமணத்தை எடுத்துக்கொண்டால் அதுல பல சடங்கு சம்பிரதாயம், அதுல குறிப்பா நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்ப்பாங்க. திருமணத்திற்கு என்று மட்டுமில்லை, எல்லா காரியத்திற்கும் முஸ்லிம்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்கிறாங்க. ஒரு காலத்தில் ரொம்ப கூடுதலாக இருந்தது. பிற சமூகத்தை பார்த்து அதில் உள்ள அனைத்தையும் செய்வார்கள். ஆரத்தி எடுப்பாங்க, வாழை மரம் நடுவாங்க. அவன் என்ன நினைச்சுக்கிட்டான், ஆரத்தி எடுத்து வாழை மரம் நட்டு நாவரணிப்பா பாட்டை போட்டோம்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் குளோஸ், இஸ்லாமிய அடையாளம் வந்துருதுன்னு நினைச்சிடறான். வாழ்க வாழ்கவே வாழ்கவே நாகரணிப்பா பரிசுட்டான்னா இதாண்டா இஸ்லாமிய திருமணம். எது இந்த ஆரத்தி எடுத்தது? பத்திரிக்கை அடிப்பாங்க, இன்னாரின் மகனும் இன்னாரின் புதல்வனும் இன்னாரின் பேரனுமாகிய தீன் குல செல்வன், அவருக்கு பட்டம். அவன் பள்ளி பக்கமே வந்திருக்க மாட்டான். பள்ளிவாசல் எங்கப்பா இருக்குன்னு கேட்டா அதுவா தெற்கையோ வடக்கையோ இருக்குங்குவான், பள்ளி பக்கமே வந்திருக்க மாட்டான். அவனுக்கு பட்டம் என்ன? தீன் குல செல்வன். அதுக்கு அந்த பக்கம் இன்னாரின் பேத்தியும் இன்னாரின் புதல்வியுமாகிய தீன் குல செல்வி, அந்த அம்மா. அது மார்க்கத்துக்காக வேண்டி 2 பேரும் உசுர கொடுத்தாங்கல்ல. எப்படி சுமையா அவர்கள் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தியாகம் பண்ணாங்களோ அது மாதிரி அந்த தீன் குல செல்வி என்ன தியாகம் பண்ணியிருக்கிறாங்க? ஜும்மாவுக்கு பள்ளிவாசல் தொடர்பு இல்லை, குர்ஆனை ஓதியதும் இல்லை, மார்க்க சட்டம் தெரியாது, அவர்களுக்கு பட்டம் தீன் குல செல்வி. சரி, இந்த 2 பேரும் எப்ப இணைவாகலாம்? நேரம் காலை 10:30 நண்பகல் 12 மணிக்குள் முபாரக்கான வேலை. அது முபாரக்கான வேலைன்னு யார் சொன்னா? பக்கத்து வீட்டு முபாரக் பாய் சொன்னாரா? அதை பார்த்து நம்பிட்டியா? இது முபாரக்கு பரக்கத்துன்னு சொல்றதா இருந்தா பரக்கத்து அல்லாஹ் சம்பந்தப்பட்டது, அல்லாஹ் சொல்லணும். பரக்கத்துனா என்ன? அபிவிருத்தி, அல்லாஹ்வின் அருள் வளம்.
ஒரு விஷயத்துல பரக்கத்து இருக்குன்னு சொன்னா அது நாம இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, அல்லாஹ் சொல்லணும். இந்த நேரத்தில் பரக்கத்து இருக்கு, இந்த பொருளில் பரக்கத்து இருக்கிறது, இந்த ஆடையில் பரக்கத்து இருக்கிறது, இந்த நபரை பார்த்தால் பரக்கத்து இருக்கிறது. இதெல்லாம் அல்லாஹ் சம்பந்தப்பட்டது. நீங்க முஸ்லிம்கள் செய்யக்கூடிய சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் இந்த பரக்கத்தோடு தொடர்பாகக்கூடிய ஒன்றுதான். நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்க்க, நல்ல நேரம்னால என்ன, இதுதான் பரக்கத்தான நேரம். 10:30 12 பண்ணிடணும். வீட்டில் ஒரு பையன் வெளிநாட்டுக்கு போவார் அல்லது வெளியூருக்கு வேலைக்கு போவார். போகும்போது இவங்க வெளியே வருவாங்க. வெளியே வந்து அபசகுணமாக ஆயிடக்கூடாதுல்ல. அது எப்படி அபசகுணம்? விதவை பெண்கள் வந்து விட்டால் அபசகுணம். அப்போ யார் வரணும்? நல்ல குழந்தைகளை பெற்றுக்கொண்ட கணவனோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மாதிரி ஒரு பெண் வரணும். பிற சமூகத்தில் மாங்கல்யத்தோடு உள்ள ஒரு பெண்மணி வர வேண்டும் என்பார்கள். அதை வேறு பாஷையில் சொல்கிறான். அப்போ விதவை பெண்மணி வந்து விட்டால் அது துர்ச்சகுணம். யார் சொன்னாங்க? வெளியே போவார், பூனை குறுக்க வந்துருச்சுன்னா இது துர்ச்சகுணம், காரியம் விளங்காது, உருப்படாது. சரி, பூனை குறுக்க வந்து உங்க காரியம் உருப்படாத அளவுக்கு என்னப்பா பேச போறீங்க? 5 ரூபா டீ குடிக்க போறாரு பாய், அது பூனை குறுக்க வந்து கெட்டு போயிருச்சு, கெடுத்து விட்டுருச்சு. இந்த அம்மா வெளியே வந்து பூனை எதுக்கு பார்க்குறாங்க? அங்கே போய் புறம் பேச போறாங்க 4 பேரோட சேர்ந்து. அவங்கள பற்றி தெரியுமா, இவங்களை பற்றி தெரியுமா? ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்துடக்கூடாது. ஃபங்க்ஷன் நடந்தது ஒரு நாளாக இருக்கும், 1 மாசமா இவங்க பேசி கழுவி குடிக்கிறது. இதுக்கு பூனை குறுக்க வந்துருச்சான். நாடகம் பார்க்க போவாங்க. நம்ம வீட்டில் டிவி சரியில்லை, அந்த வீட்டில் போய் பார்ப்போமே. அங்கே போனோம்னா கதை கேட்டுக்கிட்டே பார்ப்பான். பார்த்தியா அநியாயத்தை பற்றியான்னு கதை கேட்டுக்கிட்டே பார்க்கலாம். நேற்று என்ன நடந்துச்சுன்னு அவன்கிட்ட கதை கேட்டுக்கிட்டே பார்க்கலாம்னு வெளியே போவாங்க. பூனை குறுக்க வந்துருச்சுன்னா பூனை குறுக்க வந்துருச்சு, நம்ம பூனை குறுக்க வந்தால் காரியம் உருப்படாது, போகிறதே பாவம், அது உருப்படாது, அதில் ஒரு சகுனம். இது எல்லாமேங்க, இது எல்லாமே பரக்கத்து தொடர்புடையது. கையில் தாயத்து கட்டுறது என்ன பரக்கத்து? இதை கட்டிட்டோம்னா நமக்கு நோய் வராது. இதை கட்டிவிட்டால் நமக்கு ஏற்பட்டிருக்கிற துன்பம் போய்விடும். இதை கட்டிவிட்டால் எனக்கு எந்த துன்பமும் நேராது. இதெல்லாம் எது சம்பந்தப்பட்டது? பரக்கத்துன்னு அல்லாஹ் சொல்லணும். இது நல்ல நேரம், இந்த பொருளை கையில் கட்டினா உனக்கு துன்பம் வராது, அல்லாஹ் சொல்ல வேண்டும். அல்லாஹ் சொன்னானா? நபிகள் நாயகம் சொன்னார்களா? அல்லாஹும் ரசூலும் நமக்கு போதித்த சத்தியம் எது? எல்லாம் என் கையில் இருக்குடா. ஒரு தாயத்தில் இல்லை. நன்மை தீமை தாயத்தில் இல்லை. நன்மை தீமை பூனையின் வருகையில் இல்லை, விதவை பெண்ணின் வருகையில் இல்லை, என் கையில் இருக்கு. நான் தான் உனக்கு காலச்சக்கரத்தை சுழற்றி கொண்டிருக்கிறேன். நான் யாருக்கு ரிஸ்கை தரணும்னு நினைக்கிறேனோ அவனுக்கு கொடுப்பேன், யாருக்கு ரிஸ்கை தரக்கூடாது நினைக்கிறேனோ அவனுக்கு நான் எடுப்பேன். யாருக்கு நான் நல்லவற்றை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ உலகத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்தாலும், நீ சொல்ற பூனை, நீ சொல்ற குருவி, நீ சொல்ற யானை, எதை வேணாலும் சேர்த்துக்க, உலகத்தில் உள்ள அத்தனை பேர் சேர்ந்தாலும் நான் ஒருத்தனுக்கு நல்லது கொடுக்கிறத எவனாலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு துன்பத்தை நாடிவிட்டால், நான் ஒருத்தனுக்கு ஒரு கெட்டதை கொடுக்கணும் நாடிட்டா அது வந்தே தீரும். நீ கையில் தாயத்து கட்டினாலும் தர்காவுக்கு போயிட்டு என்ன தலையில நின்னாலும் சரி நடக்காது. நான் அவனுக்கு ஏற்படுத்தவிருக்கிற துன்பத்திலிருந்து உன்னால் காப்பாற்ற முடியாது. அந்த துன்பம் அவனை வந்தே தீரும். இதுதான் அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிற, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித் தருகிற சத்தியம். அப்ப முஸ்லிம்கள் என்ன செய்ய வேண்டும்? காலம் காலமாக நாங்கள் ஒன்றை கடைபிடித்து விட்டோம். எங்கள் முன்னோர்கள் எங்களுக்கு இதை பழக்கப்படுத்தி விட்டார்கள். எங்கள் பெரியார்கள் எங்களுக்கு இதை போதித்திருக்கிறார்கள். இந்த மடமைத்தன மூட பழக்க வழக்க வாதங்களிலிருந்து முஸ்லிம்கள் விடுபட வேண்டும். சத்தியத்தில் நாம் ஒன்றிணைவதற்கு மிகப்பெரிய தடையே இந்த முன்னோர்கள் தான். சத்தியத்தில் இணைவதற்கு மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்கள். இன்னைக்கெல்லாம் நம்ம தானங்க பயான் பண்றோம். மக்காவில் உள்ள இணை வைப்பாளர்களுக்கு பயான் பண்ணது யாரு? தூதர் ரசூல்லா பயான் பண்றாங்க. ரசூல்லா பயான் பண்றாங்க. அதை விட ஒருத்தர் சிறப்பாக பயான் பண்ணிட முடியுமா? ஒரு தூதர் அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை நேரடியாக பெற்று மக்களுக்கு அவர் சொல்வதை போல் வேறு யாராலும் சொல்லிவிட முடியுமா? அந்த தூதர் சொன்ன பிரச்சாரத்தை அவன் ஏற்றுக்கொள்ளாமல் தடையாக இருந்தது முன்னோரை சொல்லித்தான். முன்னோரை சொல்லித்தான் அவன் நாசமா போனான். இல்லை, எங்க முன்னோர்கள்லாம் எங்களுக்கு இப்படி சொல்லலையே. இன்றைக்கு அதே வாதத்தை வைத்துக் கொண்டுதான் சத்தியத்தில் சங்கமிப்பதற்கு தடையாக இருக்கிறார்கள். சத்தியத்தில் சங்கமிப்பதை விட்டும் முஸ்லிம்கள் தூரமாகி நிற்கிறார்கள். மற்றதுக்கெல்லாம் நீங்க முன்னோர்களை பார்க்குறீங்களா? இவன் முன்னோருங்கிறாங்கல்ல, மார்க்கத்துக்கு மட்டும்தாங்க முன்னோரை சொல்றாங்க. வேற எதற்குமே இவர்கள் முன்னோர்களை சொல்வதில்லை. கேட்டா எங்க முன்னோருக்கு தெரியாதுங்கிற அவனே சொல்றான். உங்க முன்னோர்கள் காலத்தில் என்ன சாப்பிட்டாங்க? அவங்க சாப்பிட்டது தான் இன்னைக்கு எல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோமா? நீ சாப்பிட்ற வகை வகையா பிரியாணி சாப்பிட்றோம்ல, இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டாங்களா?
இன்னைக்கு வகை வகையாக நாம் சாப்பிடக்கூடிய கிரில்லு, பார்பிக்யூ இதெல்லாம் நம்ம முன்னோர்களுக்கு தெரியுமா? சாப்பிட்டாங்களா? அவன் கஞ்சியோ கூழோ ஊறுகாயை தொட்டு சாப்பிட்டு போயிட்டான். அப்போ இவன்கிட்ட கேட்கணும், நம்ம கேட்குறோம், ஏன்பா நீ இப்போ எதுக்கு நீ வந்து பார்பிக்யூ சாப்பிட்ற? உங்கள் முன்னோர்கள் இதை சாப்பிடலையே. சிக்கன் 65 சாப்பிட்றியே, இதை உங்கள் முன்னோர்கள் சாப்பிடலைன்னு கேட்டால் அவங்களுக்கு கிடைக்கல, சாப்பிடல. எங்களுக்கு கிடைக்குது, நாங்கள் சாப்பிட்றோம். சொல்ல தெரியுதுல்ல? முன்னோர்கள் எதில் டிராவல் பண்ணாங்க? பைக்லையா? முன்னோர்கள் பயணம் பண்ணது எதில் போனாங்க? மாட்டு வண்டி. நீங்கள் தூத்துக்குடியிலேருந்து இங்கே வர்றதா இருந்தால், மாட்டு வண்டியில் வர்றதா இருந்தால் எவ்வளோ நேரம் ஆகும்? மாடு கட்டி அது 2 மாடை கட்டணும். திடீர்னு ஒரு மாடு வலப்பக்கமாக போகும், திடீர்னு ஒரு மாடு இலப்பக்கமாக போகும். பக்கத்தில் வயல்வெளி இருந்தால் வயல்வெளியில் விழுந்தது தான், முடிஞ்சு போச்சு, மீட்டிங்லாம் வர இயலாது. திடீர்னு ஒரு மாடு பள்ளத்தில் விழுந்து சக்கரம் கலண்டு தனியாக போயிடும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சந்தித்த சோதனைகள். இன்னைக்கு நாம் அனுபவிப்பதை போன்ற வசதி வாய்ப்புகள் நம்ம முன்னோர்களுக்கு கிடைக்கல. அப்போ முன்னோர்கள் டிராவல் பண்ணது மாடு தெரியுது, உனக்கே தெரியுது. இன்னைக்கு யாராவது முன்னோர்கள் சொல்லிக்கொண்டு அந்த மாட்டில் டிராவல் பண்ணுறானா? ஸ்கூட்டி வச்சு பைக் வச்சிருக்கிறார், அது எல்லாமே இவருக்கு ஆட்டோமேஷனில் இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு காலை தூக்கி போட முடியல, அதுக்கு ஏதாவது ஆட்டோமேஷன் இருக்கான்னு கேட்பான். வலது காலை தூக்கி போட்டு இப்படி உட்கார்ந்தோம்ல, கஷ்டமா இருக்கே, எல்லாமே பட்டன் அமைக்கிட்டா முடிஞ்சு போச்சு. பட்டன் அமுக்கினா அதுவாக வண்டி நிற்கிது, பட்டன் அமுக்கணும்னா வண்டி போகுது, எல்லாமே ஆட்டோமேஷன் ஆகிவிட்டது. நீ இப்போ பயன்படுத்தக்கூடிய பைக்கு, காரு, ஏனைய வாகனங்கள், வெளிநாட்டுக்கு போகிறதா இருந்தால் விமானம், இதுவெல்லாம் முன்னோர்கள் பயணித்த வாகனமா? இதெல்லாம் முன்னோர்கள் பயணிக்கலையே, ஏன்பா இதில் நீ பயணிக்கிறேன்னு கேட்டால் என்ன பதில்? எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாதுங்க, அவங்களுக்குலாம் நாலேஜ் இல்லை, இதை கண்டுபிடிக்கிற நாலேஜ் இல்லை. எங்கள் முன்னோர்களுக்கு இந்த வசதி வாய்ப்பு தெரியலை, அவங்க அறியாமை காலத்தில் இருந்தாங்க. அப்போ சாப்பிட்ற விஷயத்தில் முன்னோர்களை சொல்ல மாட்டேங்கிறான். பயணிக்கிற பயண வாகனம் விஷயத்தில் முன்னோர்களை சொல்வதில்லை, முன்னோர்களுக்கு தெரியாதுன்னு. இதெல்லாம் எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாது. நீ பயன்படுத்துகிற பேங்க்கு, பேடிஎம், ஃபோன்பே இதெல்லாம் முன்னோர்களுக்கு தெரியுமா? எதுக்கு பயன்படுத்துகிற? அவனுக்கு தெரிஞ்சது பேங்க் தெரியுமா? அவனுக்கு பெரிய ஒரு குடுவை மாதிரி ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தில் தான் பணத்தை போட்டு வைக்கிறது. அந்த குடுவை கூட இல்லைன்னு வைங்க, சின்ன ஒரு பாத்திரம் மண்பாண்டமாக இருக்கும், அந்த பாத்திரத்தில் ரூபாய் நோட்டை சுருக்கி சுருக்கி வச்சு அதுக்குள்ளே அரிசியை போட்டு சேவை. இது அவங்க பேங்க், இது அவங்க ஏடிஎம். தேவைன்னா அரிசியை கலண்டு அதுலேருந்து பணத்தை எடுப்பாங்க, போட்ட காயின் எடுப்பாங்க. அப்போ அவனுக்கு பேங்கை பற்றி தெரியாது, நீ ஏன் பேங்கில் பணம் போட்டு வைக்கிற கேட்டால் எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாது. அப்போ இதெல்லாம் தெரியாதுன்னு தெரியுதுல்லப்பா. உலக விஷயத்தை பற்றி கேட்டால் எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாதுங்கிறான். இதே தாண்டா தீனுக்கும் அதே தான் மார்க்கத்துக்கும் அது அவங்க முன்னோர்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் முன்னோர்களுக்கு தெரியாது, எப்படி உங்களுக்கு தெரியும்னு இதில் மட்டும் கேட்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் கேட்குறாங்க. எதுக்கு எடுத்தாலும் முன்னோருங்கிறானே, அவங்க உங்கள் முன்னோர்கள் பெரிய மேதாவிகளா? அவங்க முன்னோர்கள் அறிவாளிகளா? அவ்வளவுக்கான ஆபாவும் லா யஅகிலூன ஷைஅன் வலா யஹ்ததூன். அவர்களுடைய முன்னோர்கள் முட்டாள்களாக எதையும் அறியாதவர்களாக இருந்தாலும் அப்போதும் அவருடைய முன்னோர்களைத்தான் பின்பற்றுவார்களா? அவங்க முன்னோர்கள் நேர்வழி பெறாதவர்களாக இருந்தாலும் அவருடைய முன்னோர்களைத்தான் பின்பற்றுவார்களா? அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். உன் முன்னோருக்கு நேர்வழி வரல, உனக்கு வந்துருச்சு, பின்பற்று. உன் முன்னோருக்கு அறிவில்லை, உனக்கு அறிவு கிடைத்திருக்கிறது, பின்பற்று. இது அல்லாஹ்வினுடைய வாதம். ஆகவே எதற்கெடுத்தாலும் முன்னோர்களை சொல்லிக்கொண்டு நாம் சத்தியத்திலிருந்து பின்வாங்குவதற்கு ஒரு காரணமாக சொல்லிவிடக்கூடாது. சத்தியத்தில் நாம் இணைவதற்கு, சங்கமிப்பதற்கு ஒரு தடைக்கல்லாக ஆகிவிடக்கூடாது. சத்தியத்தின் பொறுப்பை எல்லோரிடமும் ஒப்படைக்கக்கூடாது. இங்கே முன்னோர், பெரியார், இமாம்கள்கிட்ட நீங்கள் எப்படி சத்தியத்தின் பொறுப்பை ஒப்படைப்பீங்க? அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வருகிறதா? சஹாபாக்கள் சொல்வதுதான் மார்க்கம் என்று சஹாபாக்களை பின்பற்றுமாறு ஒரு குரூப் அழைக்கிறார்கள். நீங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண தருவாயில ஒரு சின்ன குழப்பம் நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டது. ஒரு வாதம் அங்கே முளைத்தது. ரசூலுல்லாஹ் திரும்பி வருவாங்க, மௌத்தா போகல, திரும்பி வருவாங்க என்கிற கருத்துருவாக்கம் அங்கே உண்டானது. அபூபக்கர் அவர்கள் வந்தார்கள், மக்களுக்கு பயான் செய்தார்கள். என்னன்னு பயான் பண்ணாங்க? உங்களை விட மூத்தவன் அபூபக்கர், நான் சொல்கிறேன் கேளுங்கள். அப்படியா சொன்னாரு? அபூபக்கர் சொல்றேன்பா கேளுங்கப்பா, அபூபக்கர் சொல்கிறேன் எனக்கு கட்டுப்படுங்கள். அப்படியா? அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆன் வசனத்தை எடுத்து காட்டி நபி தோழர்களை கட்டுப்பட வைத்தார். குர்ஆன் வசனம் அங்கே எடுத்துரைக்கப்பட்டதின் பின்னணியிலேயே நபி தோழர்கள் கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய சொல்தான் அவர்களை ஒன்றுபடுத்தியது, அல்லாஹ்வுடைய சொல்தான் அவர்களை கட்டுப்படுத்தியது. நீங்க சத்தியத்தின் அளவுகோலை அல்லாஹ்விடம் ஒப்படைக்காமல் முன்னோரு, பெரியாரு, அந்த இமாமு, அவருக்கு எப்படி தெரியும்? இமாம்களுக்கு எப்படி தெரியும்? அவர்கள் குர்ஆனிலிருந்து சத்தியத்தை பெறாமல்
தங்கள் மனோ இச்சையிலிருந்து பெறுவார்களேயானால் அது ஒருபோதும் சத்தியமாகாது. அதனால தான் இறுதி அல்லாஹ் நமக்கு எச்சரிக்கை விடுக்கலாம். நாளை மறுமை நாளில் நரகத்தில் புரட்டப்படுகின்ற மக்கள் அந்த நேரத்தில் சொல்லி புலம்புவாங்க, யாழைத்தனா அத்தானல்லாஹ வ அத்தான ரசூல், அல்லாஹ் ரசூல் கட்டுப்படாமல் போயிட்டோமே, அதான சத்தியம். அல்லாஹ் சொன்னது தூதர் சொன்னது அதில் நின்று இருக்க வேண்டுமே. உலகத்தில் உள்ள மக்கள் பலர் பிரச்சாரம் செய்தார்கள், நான் கேட்கவில்லையே, கட்டுப்படவில்லையே. இன்னா அத்தானா சாதத்தனா ஓ குபரானா, எங்களில் உள்ள தலைவர்களுக்கும் முன்னோர்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம். ஃபஅல்லூன சபீல், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டார்களே. ரப்பனா ஆத்திஹிம் ضعفين மினல் அதாப், இறைவா அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை கொடு. மறுமை நாளில் இந்த மக்கள் முன்னோர்களை பின்பற்றிய மக்கள், அதன் பேரால் சத்தியத்திலிருந்து வழி தவறிய மக்கள், பெரியார்களை பின்பற்றி அதன் பேரால் சத்தியத்திலிருந்து திசை திருப்பப்பட்ட மக்கள் மறுமை நாளில் புலம்புவார்கள். நரகில் கிடந்து புலம்புவதில் எந்த பலனும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நிலை இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நேரத்தில் இந்த ஜமாத்தின் சார்பாக அனைத்து ஜமாத்தார்களுக்கும் அனைத்து இயக்கத்தார்களுக்கும் அன்பான அழைப்பை விடுக்கிறோம். என்ன, நமக்கு அல்லாஹ் ஒரு வேதத்தை வழங்கியிருக்கிறான், ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறான், ஒரு வாழ்க்கை நெறி அற்புதமான உன்னதமான, உலகத்தில் எந்த தத்துவத்தையும் மிஞ்சக்கூடிய அற்புதமான உன்னதமான ஒரு வாழ்க்கை நெறி இஸ்லாம் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் நாம் அனைவரும் ஒன்றுபடுவோமையானால், அல்லாஹ் சொல்வது ரசூல் சொல்வது என்று நாம் ஒன்றுபடுவோமையானால், நாம் அனைவரும் நம்முடைய கருத்து வேறுபாடுகளை புறந்தள்ளி சத்தியத்தில் ஒன்றுபட்டு பயணிப்பதற்குரிய வாய்ப்பு அமையும். அத்தகைய நல்வாய்ப்பை நாம் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் அழைப்பு விடுத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.